திருக்குறள். நூலாசிரியர் திருவள்ளுவர். பால் அறத்துப்பால். இயல் இல்லறவியல். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள் எண் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம். இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள் எண் 42. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. விளக்கம். துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறவன் துணையாவான். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள் எண் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. விளக்கம். தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள் எண் 44. பழியஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எங்கான்றும் இல். பழியஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எங்கான்றும் இல். விளக்கம். பொருள் சேர்க்கும் பொது பழிக்கு அஞ்சை சேர்த்து செலவு செய்யும் போது பகிர்ந்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை. அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள் எண் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. விளக்கம். இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள் எண் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் ஓய்வு பெறுவ இவன். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் ஓய்வு பெறுவ இவன். விளக்கம். ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள் எண் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. விளக்கம். அறத்தின் இயல்பொடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ முயல்கிறவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள் எண் 48. ஆற்றின் ஒழுக்கி அறனொழுக்கா இல்வாழ்க்கை நூற்பாரின் நோன்மை உடைத்து. ஆற்றின் ஒழுக்கி அறனொழுக்கா இல்வாழ்க்கை நூற்பாரின் நோன்மை உடைத்து. விளக்கம். மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானுமரம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள் எண் 49. அறனின் பட்டதே இல்வாழ்க்கை அனிதம் பிறன் பழிப்ப தில்லாயின் நன்று. அறனின் பட்டதே இல்வாழ்க்கை அனிதம் பிறன் பழிப்ப தில்லாயின் நன்று. விளக்கம். அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள் எண் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். விளக்கம்.
உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். எமது அலைவரிசையை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.